Hi viewers, welcome to TAMIL360 TV. Pressure cooker பராமரிப்பு பற்றி அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னு தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சமையல் ஈஸியா செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால கிராமங்கள்ல கூட சமையலுக்கு இன்னைக்கு குக்கர் தான் யூஸ் பண்றாங்க. ப்ரெஷர் குக்கர் இல்லாத சமையல் அறையே இன்னைக்கு கிடையாது. அதனால ப்ரெஷர் குக்கரோட ஆயிலை நீடிக்க நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பொதுவா எப்பவுமே குக்கர்ல எந்த ஒரு பொருளையும் டைரக்டா வச்சு சமைக்க கூடாது. எப்பவுமே உள்ள ஒரு பாத்திரம் வச்சு தான் சமைக்கணும். இல்லைன்னா அடிக்கடி வால்வு மாற்ற வேண்டி இருக்கும். வெயிட் வால்வ் வழியா கஞ்சி வராமல் இருக்க சமையலுக்கு தேவையான அளவு தான் தண்ணி ஊற்றணும். அதே சமயம் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இப்படி செஞ்சோம்னா வால்வ் வழியா கஞ்சி வெளியே வராது. மற்ற குக்கரோட வெயிட்டை இன்னொரு குக்கருக்கு மாற்றி போடக்கூடாது. குக்கரில் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா புளியோ இல்லை எலுமிச்சையோ போட்டுடணும். இது எதுக்காகனா குக்கருக்குள்ள கலர் மாறாம இருக்கிறதுக்காக. குக்கர் கேஸ்கெட் பழசாயிடுச்சுனாலோ இல்லை சாப்பாடு இந்த மாதிரி உள்ள தங்கிருச்சுனாலோ கண்டிப்பா கஞ்சி வெளியில வரதான் செய்யும். அதனால ரப்பர் கேஸ்கெட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிடணும். கேஸ்கெட் ரொம்ப நாளைக்கு லூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அடிக்கடி கேஸ்கெட்டை ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தோம்னா கேஸ்கெட்டோட லைஃப் நல்லா இருக்கும். குக்கர்ல எந்த பொருளுக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றணும்னா திட பொருளுக்கு 3/2 பங்கு ஊற்றணும். திரவ பொருளுக்கு 2/1 பங்கு தண்ணி ஊற்றணும். தரமில்லாத கேஸ்கெட்டை எப்பவும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், குக்கர் கேஸ்கெட்டை மளிகை கடையிலயோ இல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயோ வாங்காதீங்க. குக்கரோட மூடியை எடுத்துட்டு பாத்திர கடையில போயோ இல்ல சர்வீஸ் சென்டர்லயோ வாங்கி யூஸ் பண்ணுங்க. அங்கதான் சரியான அளவுல குவாலிட்டியா கிடைக்கும். எப்பவுமே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கேஸ்கெட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணி வச்சிடணும். எப்ப நம்ம குக்கருக்குள்ள பாத்திரம் வச்சு சமைச்சாலும் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுதான் சமைக்கணும். இல்லைன்னா உள்ள ஃபுல்லா தண்ணி இறங்கிடும். எப்பவும் ரொம்ப நேரமா கேஸ்கெட்டை சூட்லயே வச்சுட்டோம்னா கேஸ்கெட் அதிக நாள் உழைக்காது. அதனால எப்பவுமே சமைச்சு முடிச்ச உடனே கேஸ்கெட்டை வெளியில எடுத்துடணும். குக்கர் மூடி லைட்டா லூஸா இருந்தா கூட உடனே மாத்திடணும். அடிக்கடி குக்கர் மூடியிலையும் கேஸ்கெட்லயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். குக்கருக்கு புது வெயிட் வாங்கணும் அப்படின்னா மூடியை எடுத்துட்டு போய் தான் வாங்கணும். குக்கர் ரொம்ப நேரமா விசில் வராம இருந்துச்சுன்னா ப்ரெஷர் ஓவரா ஏறி எமர்ஜென்சி வால்வு ஓட்டையாயிரும், இல்லைன்னா மூடி தூக்கிடும். இது எதனால ஏற்படுது அப்படின்னா விசில் வால்வ்லயோ இல்ல எமர்ஜென்சி வால்வ்லயோ ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும். ஸோ எப்பவுமே மூடி போடுறதுக்கு முன்னாடி இதை ஊதிட்டு நல்லா டஸ்ட் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு கவனமா விசில் போடணும். விசில்ல சாப்பாடு ஒட்டிட்டோ இல்ல அடைச்சிட்டோ இருந்துச்சுன்னா ஒரு பழைய டூத் பிரஷை வச்சு கிளீன் பண்ணிடணும். சமையல் முடிஞ்ச உடனே குக்கர் மூடியை திறந்து ரப்பர் கேஸ்கெட்டை நல்லா கழுவிட்டு இழுத்து விட்டுட்டு வைக்கணும். அப்படி வைக்கும்போது கேஸ்கெட் அதோட ஒரிஜினல் சைஸ்லயே இருக்கும். குக்கரை ஸ்டவ் மேல வைக்கிறப்ப கைப்பிடி எப்பவுமே உங்க பக்கமா இருக்கிற மாதிரி வைக்கணும். இதனால எதிர்பாராம ஏற்படுற தீக்காயத்தை தடுக்கலாம். சின்ன அளவுல இருக்கிற குக்கர்ல கண்டிப்பா கஞ்சி வெளியில வரும். உதாரணத்துக்கு 5 லிட்டர் 3 லிட்டர் 2 லிட்டர் குக்கர்ல கஞ்சி பொங்கும். இந்த மாதிரி ஆகாம இருக்க குக்கர் மூடிய போடுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் எண்ணெய் இல்ல நெய் ஆட் பண்ணிட்டோம்னா கஞ்சி வெளியில வர்றது குறையும். குக்கர்ல விசில் வரப்ப இந்த மாதிரி கஞ்சி வெளியில வந்துச்சுன்னா எப்பவுமே குக்கரை அடுப்பு மேல வைக்கிறப்ப விசில் போட்டு வைக்க கூடாது. கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஏர் வெளியில வரும். அப்போ விசில் போட்டோம்னா இந்த மாதிரி கஞ்சி வெளியில வராது. குக்கரோட வெயிட் போட்டதுக்கு அப்புறம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குக்கர்ல சமைக்கிறதுனால கேஸும் மிச்சமாகும். குக்கர் அடிபிடிச்சு கலர் மாறிடுச்சுன்னா அதுக்காக புது குக்கர் மாற்ற வேண்டாம். அதை கடையில கொடுத்து பாலிஷ் போட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரை ரொம்ப நேரம் தண்ணியில ஊற வைக்க கூடாது. அப்படி ஊற வச்சோம்னா அதோட கலர் டல் ஆயிரும். குக்கரை கழுவுறதுக்கு சோடா உப்பு இல்ல ரொம்ப ஹார்டான பொருட்களை யூஸ் பண்ணி கழுவக்கூடாது. உதாரணத்துக்கு கல் பொடி, செம்மண் பொடி இந்த மாதிரி. இப்போ நான் குக்கரை பத்தி சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் உங்க குக்கரை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண இந்த டிப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. TAMIL360 TV சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.